பெங்களூரில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு February 20 அந்த டைமில். அது என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. அதாவது மதராசா ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அங்கே வந்து குழந்தைங்க ஒரு 11 இயர்ஸ் ஓல்டு பொண்ணை வந்து ரொம்ப வந்து அடித்து கிக் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நியூஸில் வந்துருந்துச்சு. அதை வந்து காமிச்சிருந்தாங்க. சிசிடிவி கேமரா வந்து எல்லாமே வந்து அது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு அதில் அப்படிங்கிறத வந்து காமிச்சாங்க. இதை பண்ணது யார் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்த நியூஸ் சேனலுக்கு. அப்படின்னா வந்து அந்த ஸ்கூலோட இன்சார்ஜோட பிரதரு, அது அகமது ஹாசன் அலி அப்படிங்கிறவரு, அவரை தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. இவங்க வந்து அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து குழந்தைங்கள வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க. ஒரு குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கு, அப்போ சத்தம் வருதுன்னா அதுக்கு வந்து ஒரு அடி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய குழந்தைங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தை வந்து இந்த பொண்ணு எஸ்பெஷலி பொண்ணுங்களை தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 2 விரலுக்கு நடுவில் பென்சிலை வச்சு கையை வந்து ஸ்க்வீஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஸ்லாப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்த உடனே கிக் பண்ணியிருக்காங்க. இது வந்து வலி ரொம்ப தாங்க முடியாமல் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லியிருக்கு. அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து அதை விஷயம் தெரிஞ்ச உடனேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தங்களோட குழந்தைக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா, இந்த ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து குழந்தைங்கள வந்து ரொம்ப ப்ரூட்டலாக அடிக்கிறது அப்படிங்கிற ரைட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடையாது. குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் இல்லைங்கிறனால வந்து இவங்க வந்து அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கூலில் அதாரிட்டிஸ் இருக்கிறவங்க. நம்ம வந்து குழந்தைங்கள வந்து டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கணுன்னா அதுக்கு வந்து ப்ராப்பராக அவங்க வந்து அதுக்கான ஆளுங்களை வச்சு கரெக்டாக சொல்லித்தரணும். இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி இவங்களுக்கே வந்து டிசிப்ளின் வந்து இல்லாதனால தான் எது இருக்கெடுத்தாலும் வந்து போட்டு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இது வந்து ஜுவெனில் ஆக்ட் பிரகாரம் வந்து அவங்க மேலே வந்து கேஸு வந்து இப்போ போட்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும்போது வந்து நம்ம குழந்தைங்கள சப்போஸ் வந்து சொல்கிறத கேட்கல அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். பொலைட்டாக சொன்னோன்னா குழந்தைங்க வந்து கேட்பாங்க. 11 இயர்ஸ் குழந்தை, இப்போலாம் வந்து பெரியவங்களுக்கே வந்து தெரிஞ்சவங்களே வந்து நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து என்னன்னே தெரியாதுங்கும் போது ப்ரூட்டலாக அடிச்சிருக்காங்க. அது வந்து நான் கேமராவில் இப்போது வந்து அந்த அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் டீட்டெயில்ஸு என்ன ஏதுன்னு அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரிய வரும். அதனால் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்து பண்ணணும். ஏன்னா இல்லாட்டி வந்து நம்ம மேலேயும் கேஸு வந்து விழும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும். இந்த ஸ்கூலில் வந்து ஃபீமேல் கிட்ஸை வந்து ரொம்பவே வந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க, செக்ஷுவல் அசால்ட்டும் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் நியூஸில் சொன்னாங்க. இது வந்து பாதுகாப்பு வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.